மக்கள் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். தெய்வ திருக்கல்யாணம் பகுதியில் அடியேன் திருமயிலை கற்பகலட்சுமி சுரேஷ் உங்களை சந்திப்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி. எவ்வளவு ஒரு அற்புதமான திருமணம் அப்படின்ன உடனே பெரிய தெய்வத்தின் திருமணம் விமரிசையாக நடந்ததுன்னு இல்லை. ஒவ்வொரு திருமணத்திற்கு பின்பும் சுவாரஸ்யமான சரித்திரங்கள், இது எல்லாமே நம்ம கண்டு கேட்டு புரிந்து தெரிந்து கொள்ள வேண்டும். இதை பற்றின குறிப்புகள் எல்லாமே இந்த பார்வதி திருமணத்தை பற்றிய குறிப்பு தமிழ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய கந்தபுராணம் கச்சியப்பர் அருளியதில் உள்ளது. அதே காளிதாசன் அருளிய குமார சம்பவத்திலும் இதை பற்றி இருக்கிறது. அது மட்டுமல்ல, வியாச பகவான் அருளிய மகா ஸ்காந்தத்திலும் இருக்கு. ஏன்னா கந்தபுராணம் ஸ்காந்தம் அப்படின்ற முருகனை பற்றிய குறிப்பு இருந்தால் அங்கே பார்வதி திருமணம் இருக்கும். ஏன், பார்வதி திருமணத்திற்கு பிறகுதான் முருகப்பெருமான் திருவுருவம் அவதரிக்கின்றான் அப்படின்றது ஒரு அற்புதமான விஷயம். சரி, பார்வதி கானகத்தில் இருக்கின்றாள், சிவபெருமான் தியானத்தில் ரொம்ப காலமாக இருக்கின்றார். யார் அவருடைய தியானத்தை கலைப்பது அப்படின்ற பெரிய ஆலோசனை இந்திரலோகத்தில் நடந்து எல்லோரும் இந்த மன்மதன் தான் சென்று அவருடைய தியானத்தை கலைக்க வேண்டும் அப்படி என்று நிறைவேறியது. இப்போ மன்மதனுக்கு வேறு வழி தெரியவில்லை. ரொம்ப நாளாகவே பார்த்தீங்கன்னா அழகன் அப்படின்ற ஒரு பெரிய மமதையில் சுற்றியவன். இது அவனுடைய அகம்பாவத்திற்கான ஒரு சிறிய பரிசோதனை, அவ்வளவுதான். இப்போ அவன் கிளம்பி விட்டான். அவனுடைய மனைவி ரதியும் அழகு. நீ என்ன பெரிய ரதியா அப்படின்னு கேட்பாங்க. அப்போ இருவருமே மிகவும் அழகானவர்கள். ரதி மட்டும் அழுது கொண்டே வருகிறாளாம். கூட இருக்கிற இந்திரன் அவர்கள்லாம் வரல. ஏன்னா அவர்களுக்கா முக்கியம், நீ போய் வாப்பா, ஒரு உபயோகமான விஷயத்துக்காக உன்னுடைய உயிரும் உடலும் பயன்பட்டால் படட்டும்னு முடிச்சிட்டாங்க. இவருக்கு வேற வழி இல்லை. இந்த மன்மதனுடைய தலைவனிடத்திலிருந்து வந்த ஆணை, அதனால இவர் தான் செல்ல வேண்டும். வேறு வழியே இல்லாமல் பயந்து வருகின்றார். பின்னாடியே ரதி அழுது கொண்டு வருகிறாள். ஏன்னா ரதிக்கு தெரியும், யார் வேண்டுமானாலும் மலர் கணைகள் பட்டால் அவர்களுக்கு அந்த அன்பு, காதல், மோகம் இதெல்லாம் வந்துடும். ஆனா மலர்கனையை தொடுப்பது சிவபெருமான் மீது, இதெல்லாம் நடக்கிற காரியமான்றது ரதிக்கு தெரியும். ஆசையோ காமமோ எட்டி பார்க்காத இடம் சிவலோகம். அந்த இடத்துல சென்று நம்முடைய கணவன் மலர் அம்புகளால் தொடுத்தால் என்ன ஆகும் அப்படின்ற பயம் ரதிக்கு. அதனால அழுது கொண்டே வருகின்றாள். மன்மதன் இப்ப சொல்றார், சரி அழாத ரதி, என்ன பண்றது, உயிர் இதற்கு தான் போக வேண்டும், இருந்தால் நான் சந்தோஷமாக ஏற்றுக்கொள்கிறேன்னு ரெண்டு பேரும் வராங்க. கைலாயத்தின் வாயில் இப்ப இவர் நினைச்சுக்கிறார், நந்தியம் பெருமான் மட்டும் நம்மளை உள்ள அனுமதிக்கலைன்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கணும் தான் வரார் மன்மதன். மன்மதன் தானே, உனக்காக தான்ப்பா ரொம்ப நாளாக காத்துட்டு இருந்தேன் வா அப்படின்றார். என்னது, நான் வரப்போறேன்றது உனக்கு முன்னாடியே தெரியுமா? தெரியும், நீ வந்தா உள்ள உடனே விட சொன்னார் அப்படின்னு சொன்ன உடனே மன்மதனும் ரதியும் உள்ளே செல்கிறார்கள். ஆனா நந்தியம் பெருமான் ரொம்ப சொல்லிட்டார், அம்மா ரதி, உனக்கு இங்க அனுமதி இல்லை. சிவபெருமான் தெளிவா சொல்லியிருக்கார், உன்னுடைய கணவன் மன்மதன் தான் வருவார், நீ இப்படி அமரு அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஒரு பக்கம் ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு மன்மதனுக்கு. மறுபடியும் அகந்தை வந்துடுச்சு. நான் வரப்போறத சுவாமி முன்னாடியே யோசிச்சு வச்சுட்டார், அப்ப எனக்கு எதுவும் பிரச்சனை இல்லைன்னு உள்ளே போனான். அவனுக்கு கொஞ்சம் அகம்பாவம் வந்தது. அங்க தியானத்தில் இருந்த சிவபெருமான் மீது மன்மதன் அந்த மலர் அம்பை வீசலாமா? கல்லால் அடித்தார் சாக்கிய நாயனார், இறைவன் ஏற்றுக்கொண்டான். ஏன்னா அங்க இருந்தது பக்தி. ஆனா இங்க இறைவனுக்கு காம உணர்வை ஊட்ட வேண்டும் என்று மலரம்பினால் மன்மதன் சாமானியரான், அது சிவபெருமான். இவன் என்ன செய்தானா, சிவபெருமான் எதுவும் பண்ண மாட்டான்னு ரொம்ப தைரியத்தை எல்லாம் வளர வைத்து, அதுவும் எதற்காக, சிவன் முழித்தால் தான் அன்பாக பார்வதியை திருமணம் செய்து கொள்வார், அந்த குழந்தை வரும், சூரபத்மனை அழிக்க வேண்டும். இப்படி ஒரு அழகான பெரிய நோக்கத்திற்காக தன்னுடைய மலர்கனையை எடுத்தான், அந்த சிவபெருமான் மீது தொடுத்தான். அப்படி மலர் அம்பு பட்டது. நம்மை மாதிரி சாமானியர்களுக்கெல்லாம் பட்டா திரைப்படத்துல சொல்ற மாதிரி ஒரு பல்ப் எரியும்வாங்க. ஆனா சிவபெருமானுக்கு பட்ட உடனே கண்ணை திறந்தார். கண்ணை திறந்த உடனே மன்மதன் அப்படியே பொசுங்கினான், சாம்பலாக போனான். அவனுடைய சாம்பல் பூமியில் விழுந்தது. கொஞ்ச நேரம் எதுவுமே தெரியாது. ஏன்னா அவன் கத்தலை, எரியுதேலாம் கத்தலை. நிமிடமாக அவன் மறைந்து விட்டான். கொஞ்ச நேரம் கழிச்சு, அதாவது பார்த்தீங்கன்னா அந்த கரண்ட் ஷாக்குன்னு வாங்க இல்லையா, தகன மேடை இதிலெல்லாம் பார்த்தீங்கன்னா நிமிடமாக மறைந்து விடுவார்கள். ஆனால் அதற்கப்புறம் ஒரு துர்நாற்றம் வரும். பொதுவாகவே எந்த ஒரு விஷயம் பொசுங்கினாலும் அதிலிருந்து ஒரு வாடை வரும். ஆனால் கொஞ்ச நேரம் கழித்து ஒரு ஏலக்காய் மனம் வந்ததாம்.
ஏனென்றால் மன்மதன் உடலிலிருந்து வந்த மனம் அவ்வளவு ஒரு அற்புதமான மனமா. அந்த மனம் கொஞ்சம் கொஞ்சமாக கைலாயத்தை விட்டு வாசல் கிட்ட அந்த நந்தியம்பெருமான் கிட்ட அங்கே அமர்ந்து கொண்டிருக்கின்றாள் அல்லவா ரதிதேவி. அவளுக்கு அந்த மனம் வீசிய உடனே அவள் ஓன்னு அழ ஆரம்பிச்சிட்டாளாம். பொதுவாக நம்ம வீட்டிலலாம் அந்த ஏலக்காய் வாசனை வந்தால் என்ன பண்ணுவோம்? அம்மா கேசரி பண்ணுறியா, பாயசம் பண்ணுறியான்னு கேட்போம். ஆனால் ஏலக்காய் மனம் வந்த உடனே அவள் அழ ஆரம்பித்து விட்டாளாம். உடனே நந்தியம்பெருமான் சொன்னாரா, ரொம்ப நாளாக பார்வதி அம்மா இல்லாமல் வீட்டில் சமையல் வாசனையே வரலையே, இது ரொம்ப நல்லா இருக்கே இந்த ஏலக்காய் மனம், ஏம்மா அழறேன்னு. இல்லை இல்லை, இது என்னுடைய கணவர் எரிந்ததால் வரும் அந்த ஒரு வாடை, எனக்கு அது தெரிஞ்சிடுச்சு, என்னுடைய கணவர் மறைந்து விட்டார்னு ஓன்னு அழ ஆரம்பித்தாள். மறுபடியும் இறைவன் வந்து தியானத்தில் இருந்தார். இது தெரிந்தவுடனே தேவாதி தேவர்கள் இன்னும் யாரும் ஒருவரை இழக்கக்கூடாதுன்னு அனைவரும் கூட்டாக வந்து இறைவனிடம் தஞ்சம் புகுந்தார்கள். இறைவா, இதற்கு பிறகும் அந்த திருவிளையாடல் வேண்டாம், எங்களை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று. சரி, நான் ஏற்றுக்கொள்கிறேன் அப்படின்னு சொன்ன இறைவன் மாறுவேடம் போடுவது சிவகுடும்பத்திற்கு புதிதா என்ன? ஒரு கிழவன் வேடமிட்டு பார்வதியை போய் பார்க்கின்றான். கிழ சிவ அடியவர் வந்த உடனே பார்வதி சிவ அடியவர் என அமர வைத்து அவ்வளவு அழகாக உபசரிக்கின்றாள். குழந்தாய், இவ்வளோ அழகா உபசரிக்கிற, பார்க்க அழகா இருக்க, எவ்வளவு லட்சணமான குழந்தை, நீ ரொம்ப அம்பிகை மாதிரியே இருக்க, எதுக்காக இப்படி? நான் சிவபெருமானை திருமணம் செய்து கொள்ள போகிறேன்னு அந்த 5 வயசு குழந்தை சொல்லுது. உடனே இந்த தாத்தாவாக வந்து சிவபெருமான் சிரிக்கிறார். அவரை போயாமா, அவர் எதற்குமே அவர் உருப்பட மாட்டார்மா, அந்த மாதிரி ஒரு ஆளெல்லாம் பண்ணிக்காதம்மா, நீ ரொம்ப அழகா இருக்க. ஆனால் அவர் பாரு, வெந்நீர் தரித்து புலித்தோல் போர்த்தி ஜடாமுடி வச்சு அப்படி இருக்கிறவெல்லாம் பண்ணாத அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த குழந்தை சொல்கிறான், நீங்கள் சிவனடியவர், மரியாதையோடு பேசுங்கள், என்னுடைய அந்த தலைவனை பற்றி அப்படி பேசக்கூடாது. மறுபடியும் சிவபெருமானை பற்றி சிவபெருமானே நகைச்சுவை உணர்வோடு கொஞ்சம் தாழ்த்தி சொல்ல பார்வதிக்கு கோபம் வருகிறது. அப்பொழுது அவளை நான் உன்னை திருமணம் செய்து கொள்வேன் என்ற தன்னுடைய சுய ரூபத்தை காண்பித்து அரசனிடம் சென்று விடுமாறு சொல்கிறார். இப்ப அந்த பர்வதராஜனிடத்தில் பார்வதி மறுபடியும் வந்து விடுகிறாள். மேனை பர்வதராஜன் பார்வதின் இருக்கும் பொழுது இந்த குழந்தையை பெண் கேட்டு வருகிறார்கள். யார் என்ற சுவாரஸ்யத்தை தொடர்ந்து ரசிப்போம். நன்றி, வணக்கம்.